காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை, சம்பா, தாளடி என்று 3 பருவங்களில் பயிரிடப்படுகிறது. அந்த பருவங்கள் குறித்து விளக்குகிறார் தந்தி டிவி செய்தியாளர் சலீம். அண்டை மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு குறுவை சாகுபடிக்குத்தான் தண்ணீர் வரல, சம்பா சாகுபடிக்காவது வருமா என்று செய்தித்தாள்களில் அடிக்கடி பார்க்க முடிகிறது. குறுவை என்றால் என்ன, சம்பா என்றால் என்ன? ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் பயிர் காலத்தை 4ஆக பிரிக்கிறார்கள். முதலில் வருவதுதான் குறுவை, அதாவது குறைந்த கால பயிர் என்பதால் குறுவை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. மொத்தமே சுமார் 110 நாட்கள் தான். முதல்ல பயிரிடுவது அப்படிங்கிறது ஜூன் மாதத்தில் நடைபெறும். அறுவடை என்பது செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும். இதற்கு பிறகு வருவதுதான் சம்பா. சம்பால எப்போ பயிர் செய்வாங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்தில் பயிர் செய்வார்கள். ஜனவரி மாதம் அறுவடை செய்து விடுவார்கள். நாம பொங்கல்லாம் கொண்டாடுறோம்ல, ஜனவரி மாதம் அறுவடை திருநாளை கொண்டாடுகிறோம். மொத்தமே பயிர் காலம் சுமார் 150 நாட்கள் தான். அதாவது குறுவையை காட்டிலும் சம்பா காலம் அதிகம் அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். ஜனவரி மாதம் நாம் எதை பயிர் செய்கிறோம்? நாம் ஜனவரி மாதம் பருப்பு வகைகளை பயிர் செய்கிறோம். பருப்பு வகைகளுக்கு அதிகம் தண்ணீர் தேவைப்படுவது கிடையாது, குறைந்த தண்ணீரே போதுமானது. அதனால அண்டை மாநிலங்களை நாம நம்பி கிடையாது. அதிகமாக இது செய்திகளில் வருவதும் கிடையாது. 2 மாதங்கள் தான் எஞ்சிருக்கு. ஏப்ரல் மாதம், மே மாதம் எதை பயிர் செய்வார்கள்? எதையும் செய்ய மாட்டாங்க. மண்ணுக்கு ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ரெஸ்ட் கொடுத்துட்ட பிறகு இயற்கை உரங்கள் போடப்படும், மண் பண்படுத்தப்படும். அந்த காலங்களில் மீண்டும் ஜூன் மாதம் வரும். ஜூன் மாதம் வந்த பிறகு குறுவை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.